ஓகே, நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்துடலாம். ஸோ வெல்கம் டு எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் பக் பவுண்டி வெபினார். ஓகே, ஸோ அபவுட் மீ, என் பேர் கார்த்திகேயன். ஐம் த ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் கேபிட்டல் செக்யூரிட்டிஸ். இட்ஸ் அ சைபர் செக்யூரிட்டி பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அண்ட் என்னை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. ஐம் பேஷனேட் இன் எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் பக் பவுண்டி ஹண்டிங். ஓகேவா? அண்ட் என்னோட அக்னாலஜ்மெண்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஐ ethically hacked into Google, Android, Snapchat, Pinterest, Apple, Lime, Upwork and many more big companies. And one of my biggest achievement is I got listed as a number 1 hacker in Euro program. So இதெல்லாம் என்னோட ஆல் ஆஃப் ஃபேம் லிஸ்ட். பக்ரவுட் இது. இதெல்லாம் வந்து ஸ்கோப் நான் ஃபைன் பண்ணது. அதில் இருக்க பக்ரவுடில் வந்து ஒரு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வெப்சைட், ஆண்ட்ராய்டு, iOS ஏபிஐயோட டார்கெட்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபைன் பண்ணது. அண்ட் 2020 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பக் வந்து ஃபைன் பண்ணியிருந்தேன் ஆண்ட்ராய்டு ஓஎஸில். இட்ஸ் லீட் டு லைக் எந்த ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் என்னால் ஹேக் பண்ண முடியும். நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர், நான் என்னோடய மேல்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேக் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு மேல்வேர் நான் டெவலப் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி டீம் வந்து $5,000 எனக்கு பவுண்டியாக ரிவார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ தி அசைன் த சிவி ஃபார் மீ. ஒரு எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிவி வந்து அசைன் பண்ணியிருந்தாங்க. அது ஆண்ட்ராய்டு அக்னாலஜ்மெண்ட் பேஜில் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் அஜெண்டா. நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க 2 டாபிக், மொபைல் ஹேக்கிங் அண்ட் சோஷியல் மீடியா. அந்த மொபைல் ஹேக்கிங்கில் நம்ம ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அண்ட் வெப்கேம் ஹேக் பண்ணுறதை பார்ப்போம். சோஷியல் மீடியா ஹேக்கிங்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மொபைல் ஹேக்கிங் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எப்போவுமே வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்போம். நிறைய இடத்துல மொபைல் ஹேக் பண்ணுறோட கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். சில பேர் மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டூல் வச்சு பண்ணுவாங்க. இதெல்லாமே என்ன பண்ணால் ஈச் திங்ஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் பண்ணோன்னா ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்து பண்ணோம். ஸ்பைவேர் ஒரு ரேட் அந்த மாதிரி டூல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்ஷன்ஸ் எடுத்து நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ என்னென்ன திங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசிக்காக ஆண்ட்ராய்ட்னா என்ன, அதில் என்னென்ன திங்ஸ் நடக்குது, அதை வச்சு நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஓஎஸ். அதை வந்து எதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணாங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். யார் வேணாலுமே அந்த ஆண்ட்ராய்டை எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு ஆர்ம் டிவைஸ் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் ராஸ்பெரி பை ஆர் டிங்கர் போர்டு ஆர் எனி டெவலப்மெண்ட் போர்டு உங்கள்கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி. ஓகேவா? அண்ட் ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ண என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா ஜாவா, C++, XML அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ், பைத்தான், ஷெல் ஸ்கிரிப்ட்டு, கோ, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு லைக் அப்ளிகேஷனை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக இந்த திங்ஸ்லாம் தேவை. பிகாஸ் உங்கள் மொபைலில் ஹேக் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு ஏபிகே, மேல்வேர் ஏபிகே இருக்கணும். அதை தாண்டி ஷெல்லே டேரெக்டாக உங்கள் பேலோடு இன்ஜெக்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஒரு இப்போ லைப்ரரிஸ் வச்சு தான் வந்து நடக்கும். ஓகே, லைப்ரரின்றது வந்து ஒரு ஆப்பை டெவலப் பண்ண சில லைப்ரரிஸ் நமக்கு தேவைப்படும். அந்த லைப்ரரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் எங்கே சேவ் ஆகிருக்குன்னா ஒரு SQLite DB ஃபைலில் வந்து உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த DB வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி நமக்கு தேவை. ஜாவாலேருந்து ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து android.database லைப்ரரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைப்ரரிஸ் ஒன்றுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டை வியூ பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் எதனா கிளிப்போர்ட் காப்பி பண்ணுறதா இருக்கட்டும். கிளிப்போர்ட்னால் நம்ம மொபைலில் வந்து எதனா டைப் பண்ணுறதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு லைப்ரரி இருக்கும். அண்ட் டேட்டாபேஸ் மாதிரி இன்னொன்று வந்து கண்டென்ட் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு நம்மளோட மிஷின்ஸில் இருக்கும். அது XML டேட்டாவில் வந்து நம்மளோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம். நான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சிஸ்டம் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண android.osன்றது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேசிக்காக இந்த லைப்ரரிஸ்லாம் இருக்குது. இந்த லைப்ரரிஸ் வந்து அவுடேட் ஆனாலுமே அதுலேருந்துமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் நம்ம மொபைலில். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம மொபைலோட ஓஎஸ் வந்து எப்போவுமே அப் டு டேட்டாக வச்சுக்கிறதுக்கு செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் மொபைல் ஹேக் பண்ண நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் வந்து ட்ரோஜன் அண்ட் ரேட். ஓகேவா? இந்த ட்ரோஜன் அண்ட் ரேட் வந்து நீங்கள் நிறைய யூடியூப்லேயோ சரி இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு ஈஸியாக ஹேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பெருசாக எதுவுமே நமக்கு தேவைப்படாது. லைக் ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் இருந்தால் போதும். அந்த ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஐபியாக இருக்கணும். ஸோ குளோபலாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் அந்த அப்ளிகேஷன் வந்து இது பில்ட் பண்ணி தர ஒரு பேலோட் ஏபிகே வந்து நம்ம டெலிவரி பண்ணி அவங்கள இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். ஓகே, இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ இந்த ட்ரோஜன் ராட் இதெல்லாமே எம்எஸ்எஃப் கன்சோல் அண்ட் எம்எஸ்எஃப் வேணும் அந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் போட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க்கில் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போதில்லை, பிகாஸ் இது நிறைய இடத்துல நிறைய சோர்ஸாக ட்யூட்டோரியலாக இருக்குது. அதை தாண்டி பேலன்ஸ் ட்ரீ தான் வந்து நான் இப்போ காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ அட்டாக்கிங் ஓஎஸ் யூஸிங் பைத்தான் அண்ட் பேஷ். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பைத்தானோ இல்லை பேஷை வச்சு நீங்கள் டேரெக்டாகவே வந்து அந்த ஓஎஸை வந்து ஹேக் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஏபிகேல ஷெல் கோடோட நீங்கள் வந்து ஆப் டெவலப் பண்ணி அந்த இது வந்து நீங்கள் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட டெமோ நம்ம பார்ப்போம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் அட் த சேம் டைம் என் மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது என்னோடய மொபைல் இது. ஓகேவா? ஸோ அந்த வல்னரபிளாக இருக்க ஃபோன் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோர் பேலோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் மிஷினோட ஐபி என்ன தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ IF config GOP பண்ணிக்கிறேன் நான் GOP 192. ஸோ இதான் என்னோடய ஐபி அட்ரஸ். ஸோ என்னோடய மிஷின், அதாவது அந்த நான் ஹேக் பண்ண போகிற அந்த மொபைல் வந்து எனக்கு இந்த மிஷின் வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ அதை மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேஷ் ஆர் பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதா. ஸோ நான் இங்கே வந்து லிசனர் வந்து நான் நெட்கேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன் -LVP அண்ட் போர்ட் வந்து நான் வந்து 7878 கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ 7878 எனக்கு வந்து லிசனர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மீன்வைல் நான் என்ன பண்ணுறேன்னா பேலோட் மட்டும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணோன்னே எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதான் அந்த மொபைலு நம்ம ஹேக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மொபைல்லேருந்து தான் நம்ம கனெக்ஷன் வந்து எடுத்திருக்கோம். இப்போ நான் இங்கே வந்து ஜஸ்ட் LSO இல்லை வாட்டர் நான் இதில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த டெர்மெக்ஸ்ன்ற ஃபைலில் தான் வந்து மாடிஃபை பண்ணி அதில் தான் பேலோட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த பேலோட் இது மேலே இந்த பேக்டோரில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி தான் நம்ம சில அப்ளிகேஷனில் பேலோட்ஸை பைண்ட் பண்ணி நம்ம ஷெல் கனெக்ஷன்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா?
இப்போ நான் வந்து லைக் எந்த பார்த்தாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேருந்து நம்ம ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, வேறு எனி அதர் திங்ஸுமே வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம ஷெல்லை வச்சு ஆட் பண்ணுறது. ஓகே, ஜஸ்ட் இது வந்து பேக்டோர் வந்து பைத்தானில் ரைட் பண்ணி நம்ம ஷெல்லேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது ஒரு வே நம்ம வந்து மொபைல் ஹேக் பண்ணோம். இதுலேருந்து நமக்கு என்னென்ன இம்பேக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஷெல் கனெக்ஷன் வந்து நமக்கு மொபைலில் கிடச்சிருச்சுன்னா என்டையரோட லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து எல்லாமே மாடிஃபை பண்ண முடியும். ஈவன் இட்ஸ் நாட் ரூட்டட் மீன்ஸ் நம்மளால் ஈஸியாக வந்து ரூட்டடோட பேலோட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கொடுத்து நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து நம்ம இதில் டெர்மினல்ஸில் போய்ட்டு நம்ம அந்த திங்ஸுமே வந்து இங்கே பார்த்துக்க முடியும். ஓகே, பேலோட் வந்து இங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது. இது நான் இங்கே மேனுவலாக பண்ணியிருக்கேன். ஒரு ஏபிகே ரெடி பண்ணி அதுலேயுமே நம்ம பைண்ட் பண்ணி பண்ண முடியும். ஓகே, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கிறதுனால நான் இதில் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் நெட்வொர்க் சர்வீஸ் பேஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். ஸோ நெட்வொர்க் சர்வீஸ் பேஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக நமக்கு என்மேப் தேவை. என்மேப் யூஸ் பண்ணி என்னென்ன போர்ட்ஸ் வந்து ஓப்பன் இருக்குது அண்ட் க்ளோஸில் இருக்குன்றது பார்க்கணும். நம்ம மூவியில் வந்து பார்த்துருப்போம், ஐபி அட்ரஸ் மட்டுமே வச்சு ஒரு மொபைல் வந்து ஹேக் பண்ணுறது அண்ட் ஃபுல் ஆக்சஸ் கெயின் பண்ணுறது வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து மொபைல் ஹேக் பண்ணுறது இல்லை வேறு எதுவும் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு திங்குமே நான் பண்ணலை. ஓகே, ஜஸ்ட் எனக்கு ஐபி அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் மொபைல் வந்து அப்படியே சிம்பிளாக வந்து டச் பண்ணாமல் அப்படியே நான் வச்சிடுறேன். அது கூட கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் சர்வீஸ் பேஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் அண்ட் ஏடிபி ரெண்டுமே நம்ம பார்ப்போம். ஸோ மொபைல் இங்கே தான் இருக்குது, நான் அதுவும் பண்ணல, சிம்பிளாக அப்படியே சென்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். நான் ஆல்ரெடி என்மேப் ஸ்கிரிப்ட் வந்து போட்டு நான் ரன் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் ரன் பண்ணி அவுட்புட் வரல. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, என்மேப் ஸ்கிரிப்ட்டு அது என்ன பண்ணோன்னா இந்த மொபைலோட ஐபி அட்ரஸ் எடுத்து ஃபுல்லாக போர்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு அதில் வந்து கனெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதான் அது பண்ணும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து கனெக்டாக இருக்க நெட்வொர்க் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த மொபைலோட ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்க்கலாம், இந்த மொபைல்லே வந்து உங்களுக்கு காட்டும் அதில். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ் காட்டுதான் 1.6ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐபி அட்ரஸை போட்டு நீங்கள் என்மேப்பில் ஸ்கேன் பண்ணலாம். பட் ரிமெம்பர் ஒன் திங், ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் 65,000 போர்ட்ஸ்க்குமே சேர்த்து ஸ்கேன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக எடுத்து தரும். ஓகேவா? பிலோ 65,000 உங்களுக்கு என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது இல்லைன்றது காட்டாது. இது ஓப்பனில் இருக்கும்போது இதில் ஆக்சுவலி நான் சொல்லிடுறேன், இந்த ஃபோனில் ஏடிபி வந்து இப்போ வந்து ஆனில் இருக்குது. சில ஃபோனில் பை டிஃபால்ட்டாக வந்து ஏடிபி ஆனில் இருக்கும். அதை வச்சு நம்ம ஐபி அட்ரஸ் மூலமாக வந்து மொபைலை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட் சிம்பிளாக வந்து இந்த கமெண்ட் போட்டாலே போதும். ஏடிபி கனெக்ட் அந்த மொபைலோட ஐபி அட்ரஸ் .16. ஓகே, $192 கொடுக்கணும் இங்கே. சாரி, ஐ திங்க் சர்வர் ஆஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏடிபி வந்து இந்த ஆஃபில் இருக்குது போல், ஸோ அதனால தான் அப்படி வருது. ஏடிபி ஓகே, நான் வந்து ஏடிபி மட்டும் நான் வந்து இதில் ஆன் பண்ணிக்கிறேன் நான். ஓகே,
டிபி. ஓகே ஸ்டில் ஒர்க் ஆகல. டிபி ஓகே ஐ திங்க் இப்போ ஆன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரீட்ரை பண்ணுறேன். ஓகே ஸோ இதுதான் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் வந்து ஷெல்குள்ளே வந்துட்டோம். இதே தான் வந்து ஒயர்லெஸ்ஸாக நம்ம பண்ணுறதுக்கு அந்த ஐபியோட நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து ஐபி ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க ஓப்பன் போர்ட்ஸ் லைக் வந்து இதுக்கு வந்து 5555 சொல்லிட்டு ஒரு போர்ட் வந்து ஓப்பன் இருக்கும். அந்த போர்ட் வச்சு நம்ம இந்த மொபைலில் டேரெக்டாக வந்து நம்ம லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இதை வந்து நம்ம குளோபலாக வந்து ஷோடான் யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தவங்களோட மொபைல் வந்து நம்ம எடுத்து காட்ட முடியும். பட் அது வந்து இல்லீகல்ன்றனால நான் பண்ணலை இதில். எனிவேஸ் நீங்கள் வந்து ஷோடான் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பண்ணோன்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். ஓகே ஸோ ஏடிபி கோரி வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி திங்ஸும் வந்து பாசிபிளாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் லைக் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு பண்ணாமல் இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு திங். இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து எந்த ஃபோல்டருக்குள்ளனாலும் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் எஸ்டி கார்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. எல்எஸ் இப்போ எஸ்டி கார்டுக்குள்ளே என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே டிசிம் கரெக்டாக ஐஎம் ஓ யா இப்போ கரெக்ட். ஸோ இதுக்குள்ளே கேமராக்குள்ளே போய்ட்டால் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஓகே எங்கே இருக்கு பாருங்கள் இமேஜஸ். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம டவுன்லோடு அப்லோடு அண்ட் டெலீட் எது வேணாலும் என்னால் பண்ண முடியும். ஓகே ஸோ இதெல்லாமே இதில் பாசிபிள். இந்த மாதிரி நம்ம ஷெல்லை எடுத்துகிட்டா ஃபுல் மொபைலோட கண்ட்ரோலுமே எடுத்துட முடியும். ஓகே ஓகே ஸோ இப்படி தான் வந்து மொபைல் வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ண எக்ஸ்ப்ளாய்ட் ஸ்கிரிப்ட்டு அண்ட் இப்போ பேஷ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக காமிச்சிடும். பட் இதையே வந்து ஒயர்லெஸ்ஸாக பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நாங்கள் அப்கமிங் செஷன்ஸ் வந்து நாங்கள் போடுறோம். ஓகே இது ரொம்ப பேசிக்காக அண்ட் பிகினர் லெவலில் இருக்கணும்னா எப்படிலாம் பண்ண முடியுன்ற பாசிபிலிட்டிஸ்க்காக தான். ஓகேவா? ஓகே இப்போது ஐஓஎஸ் வந்து பார்ப்போம். சிமிலராக நம்ம மொபைல் எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஐஓஎஸ்க்கு வந்து லைக் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஐஓஎஸ்மே வந்து சிமிலராக லினக்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே பட் அதுக்கு யூஸ் பண்ண கோடிங் அண்ட் ஆர்கிடெக்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ஐஓஎஸ்க்கான அவங்களோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ஜெக்டிவ் சி அப்புறம் சி ப்ரோக்ராம் இதெல்லாம் தான் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஷிஃப்ட்டுக்கு வந்து மாறிட்டாங்க. ஓகே அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லாங்குவேஜை சேம் இதே லாங்குவேஜில் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்மளால் அந்த ஃபோனை வந்து ஹேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுவுமே பாசிபிள் இங்கே. லைக் மோஸ்ட்டாக வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுற 100% ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து 30 to 40% வந்து இந்த ஃபோன் வந்து வல்னரபிளாக தான் இருக்கும் இந்த மாதிரி அட்டாக்ஸுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு பேலோட எதுவும் சென்ட் பண்ண தேவையில்ல. அதே மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு நீங்கள் வந்து ஐஃபோனை ஹேக் பண்ண முடியும். பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாமே நோன் டெக்னிக்ஸ். அது இல்லாமல் வெறும் ஐபி மட்டும் வச்சு பண்ணுறது. இப்போ நான் மொபைலுக்கு ஏடிபி எப்படி யூஸ் பண்ணணும் ஐஃபோனுக்குமே அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன அட்டாக்ஸ் இருக்குன்ட்டு. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மொபைலோட ஐபி மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ஸோ இதான் அந்த ஃபோனு. ஓகே ஸோ இதோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5. ஓகே இதுதான் இதோட ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் நம்ம போய்ட்டு இந்த மாதிரி கேமரா வச்சு லைக் அவங்க ஃபோனில் பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம நெட் டிஸ்கவர் கமாண்ட் வச்சு பண்ணலாம். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கணுனால தான் நான் இங்கே அப்படி காமிச்சிடும். ஓகே ஓகே ஃபைன். அகைன் என் மேப்பில் நான் என்ன பண்ணுறேன் மேப் அப்புறம் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஓகே 192.168.1.5. ஸோ இதை வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து தரும். ஓகே பிளாக் பண்ணிட்டு நான் வந்து பிஎன் யூஸ் பண்ணுறேன். ஓகே வெயிட் பண்ணுவோம்.
ஒன்றும் இல்லை, இந்த ஃபோனில் வந்து ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகும், SSH சர்வீஸ் தான். அது வந்து நம்ம பாஸ்வேர்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹேக் பண்ணுவோம். மோஸ்ட்டாக எல்லா ஃபோனுக்கும் இப்போ வந்து மொபைலுக்கு வந்து SSH இருக்கும். பட் அந்த மொபைலோட SSHலாம் மேனுவலாக வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரிவிலேஜ் கிடையாது. ஸோ டிஃபால்ட் பாஸ்வேர்டு எல்லாருக்குமே ஒரே இதுதான் இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 22 வந்து ஓப்பனில் இருக்குது. அண்ட் அதோட வெர்ஷன் வேணும்னா இந்த சின்டெக்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம், -SV. ஸோ அந்த வெர்ஷன் டீட்டெயில் வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் வேணால் பார்த்துக்கலாம். ஓகே, பட் எனிவேஸ் நான் இதில் வந்து அதை பண்ணலை. எனக்கு தெரியும் OpenSSH வந்து இதில் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு லைவாக காட்டணுன்றனால தான். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பைபாஸ் பண்ணுறதுக்கு ஹைட்ரா டூல் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் இதோட ஷெல் நம்ம எடுக்கிறதுக்கு ஹைட்ரா அண்ட் -L. L வந்து ரூட் வந்து கொடுக்கணும். யூசர் நேம் வந்து ரூட்டு நான் தரேன். அண்ட் P வேர்ட் லிஸ்ட், பாஸ்வேர்டுக்கான வேர்ட் லிஸ்ட் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் தரேன். நான் வேர்ட் லிஸ்ட்டு டெஸ்க்டாப் ஹேக்கிங் எல்லாம் SSHோட பாஸ்வேர்ட் வேர்ட் லிஸ்ட் வந்து நான் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ வந்து ப்ரோட்டோகால் SSH : அதோட IP அட்ரஸ் .168.1.5. ஓகே, இப்போ ரன் ஆகுது. ஸோ ரன் ஆனோடனே எனக்கு SSHோடது வந்துடுச்சு, பாஸ்வேர்ட் அண்ட் ரூட் யூஸரோட திங். ஓகேவா, இப்போ நான் SSH போட்டு நான் அதுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைலோட தான் சொல்கிறேன், இந்த மொபைலோட கனெக்ட் ஆக போகிறோம். 192.168.1.5. எஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ஷேர் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஆல்பைன் இருக்குது, ஆல்பைன் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் என்னோடய ஐஃபோனுக்குள்ளே நான் போயிட்டேன். இங்கே வந்து இருக்குது இல்லையா, ஐஃபோனில் தான் இருக்கும் நம்ம. திங்க் ifconfig கமாண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். அதில் இல்லை அது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐஃபோனுக்குள்ளேயும் நம்ம போக முடியும். ஓகேவா, ஸோ ஷெல் அகைன் நான் ஆண்ட்ராய்டில் சொன்ன மாதிரி தான் இதுலேயுமே ஷெல்ஸ்குள்ளே போய்ட்டு நம்ம நிறைய எடுக்கலாம். நீங்கள் மேக்கு இல்லை ஐஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2 ஃபோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம், மீடியா அண்ட் லைப்ரரிஸு. ஸோ இல்லை மீடியாஸ்குள்ளே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் எதுவும் இல்லை, நான் எதனா ஃபோட்டோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை. ஓகேவா, ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எதுவும் இல்லை. லைப்ரரியில் சிஸ்டமோட திங்ஸ் எல்லாமே இருக்கும், பேசிக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும் அதில். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி வேஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஐஃபோனை வந்து ஹேக் பண்ணுவாங்க. லைக் இது மட்டுமே இல்லை, பேலோடு அனுப்பலாம். ஜஸ்ட் IP அட்ரஸ் மட்டுமே வச்சு நம்ம பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணலாம். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அப் டு டேட்டாக சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணால் போதும். இன்கேஸ் உங்கள் ஃபோனில் SSH ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த Nmap ஸ்கேன் போட்டு பார்த்துக்கலாம். அது நீங்கள் வந்து மேனுவலாகவே போய்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்களோட அஃபிஷியல், ஏன்னா ஒரு ஐஃபோனுக்கும் வந்து ஒரு மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணாதீங்க. ஈவன் உங்களுக்கு வல்னரபிளாக இருந்தாலுமே பப்ளிக் வைஃபைல தான் இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து ரொம்ப காமனாக நடக்கும். ஓகேவா, திங்ஸ் டு ப்ரிவெண்ட். ஓகே, ஸோ வெப்கேம் ஹேக்கிங் வருவோம் நம்ம. ஸோ இந்த வெப்கேம் ஹேக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது மொபைலுக்குமே ஒர்க் ஆகும் அண்ட் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS எல்லாத்துக்குமே சேர்த்து ஒர்க் ஆகும். ஓகே, ஜஸ்ட் இந்த ஒரு லிங்க்கை நம்ம ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். இதில் என்ன பண்ணணும்னா லைக் ஒரு ஸ்னாப்சாட் வந்து ஃப்ரீயாக ஃபில்ட்ரு விட்டுற மாதிரியும் அதை வந்து ஓப்பன் பண்ணாக்கா வெப்கேம் ஹேக் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். பட் உண்மையிலே ஸ்னாப்சாட் இதெல்லாம் கிடையாது. இந்த லிங்க் வந்து நான் சும்மா வல்னரபிளாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, மற்றபடி நம்ம ஈஸியாகவே பண்ணிக்க முடியும் இதை. ஓகே, ஸோ இதான் என்னோடய சர்வர் ஃபோல்டர். இதில் வந்து ஸ்கிரிப்ட் வந்து நான் கொடுத்துருப்பேன், cam.php அண்ட் index.php. இது 2 தான் அதோட ஸ்கிரிப்ட். ஓகேவா, இப்போது ஓகே, ஸோ இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஓப்பன் பண்ணாக்கா நமக்கு ஒர்க் ஆகும். இந்த லிங்க்கு இருக்கும், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோடனே எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். ஓகேவா, ஸோ எனக்கு கேமரா ஆன் ஆகிடுச்சு. இப்போ கேமரா வந்து மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கு, அதனால் வந்து மேலே எடுக்கும். நான் வந்து என் ஃபோன் வேணால் இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எடுத்துரும். இப்போ இதோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, லாகின் கேட்குது.
அகைன் ரொம்ப நேரம் லாகின்ல இருந்ததுனால லாக் அவுட் பண்ணிடுச்சு, பிரச்சனை இல்லை, வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வந்துட்டு பாருங்கள் ஃபோட்டோஸ், ஃபோன் வச்சுருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வெப்கேம் வந்து ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரு வேஸ் நான் சொல்கிறேன், ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன் இப்படிலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நான் இதில் வந்து எந்த ஒரு கோடோ இல்லை எதுவுமே நான் ஷேர் பண்ணலை. ஸோ யாருமே வந்து இதை மலிஷியஸாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா சொல்கிறேன். PHP, JS அண்ட் HTML இது 3 தான் யூஸ் பண்ணேன். அண்ட் சர்வர் வந்து நம்ம ஆன்லைனில் இது ஆக்சுவலி ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங், இதுக்கு நான் எதுவும் பே பண்ண வேணாம், ஃப்ரீ டொமைன், நான் ஜஸ்ட் ஃப்ரீயாகவே ஹோஸ்ட் பண்ணி நான் வந்து காமிச்சிட்டேன். பட் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க வந்து ஐடியன் அட்டாக் வந்து பண்ணுவாங்க, ஐடியன் ஸ்பூஃப் பண்ணி வந்து எடுப்பாங்க, இல்லை டொமைன் ஸ்பூஃப் பண்ணி அது மூலமாக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வேஸ் இருக்குது அந்த மாதிரி உங்கள் ஸ்னாப்சாட் வந்து ஹேக் பண்ணிருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வே ஒரு வெப்கேம் ஹேக் பண்ணிருக்கு. இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவுமே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது சோஷியல் மீடியா வந்து பார்ப்போம். நம்ம இது கொஞ்சம் தியேட்டிக்கலாக இருக்கும் நிறைய கான்செப்ட்டு, பிகாஸ் வந்து நிறைய இன்டெகிரேட்டாக இருக்கும். அண்ட் சோஷியல் மீடியா ஹேக் பண்ணுறது வந்து பக் பவுண்டிலுமே வந்து ஒரு பார்ட்டாக நான் கவர் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ATO பக் மூலமாக எப்படி சோஷியல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேக் பண்ணான்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து ரொம்ப செக்யூரிட்டி கான்செப்ட்டில் போவேனா இல்லையா, ஸோ பேசிக்காக வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, சோஷியல் மீடியா ஹேக் பண்ண 2 டைப் வந்து எடுப்பாங்க. ஒன்று சர்வர் சைடு ஹேக் பண்ணி எடுக்கிறது அண்ட் கிளைண்ட் சைடு ஹேக் பண்ணி எடுக்கிறது. இப்போ இந்த சர்வர் சைடு ஹேக் பண்ணுறதுனா, இப்போ வந்து எனக்கு ஒரு டேட்டா வேணும், ஒரு டேட்டா வந்து காலேஜ் டிபியில் இருக்குன்னா நான் டேரெக்டாக அந்த காலேஜ் டிபி அட்டாக் பண்ணி நான் எடுத்துடலாம். அண்ட் அந்த டேட்டா அந்த பர்சன் சைட்லேருந்து நான் வந்து அவங்க பர்சனோட ப்ரௌசர் சைட்லேருந்து இருக்குன்னா அது வந்து கிளைண்ட் சைடு அட்டாக் சொல்லுவாங்க. இந்த 2 டைப்லேருந்து எடுக்கலாம். இப்போ வந்து கிளைண்ட் சைடுக்கு வந்து குக்கீஸை வச்சு நம்ம வந்து ஹேக் பண்ண முடியும் அவங்க அக்கௌண்ட்ஸை. அண்ட் மலிஷியஸாக வந்து கிளைண்ட் சைட் கோட் இன்ஜெக்ஷன் பண்ணுறது மூலமாக பண்ண முடியும். ஸோ கிளைண்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அது மூலமாக பண்ண முடியும். அண்ட் கீலாகர் அண்ட் நிறைய திங்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே வச்சு பண்ணலாம். சர்வர் சைட் பண்ணுறது வந்து அவங்க டேட்டா பேஸில் வந்து இன்ஜெக்ஷன் பேஸ்டு பக்ஸு அண்ட் வேறு எதனா பக்ஸு யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் வந்து எடுக்கிறது. ஓகேவா, ஸோ சர்வர் சைட் அட்டாக்ஸ்லாம் என்னென்ன பக்ஸ் வந்து வருதுன்னு பார்ப்போம். ஃபைண்டிங் அக்கௌண்ட் டேக் ஓவர் பக். அக்கௌண்ட் டேக் ஓவர் பக்னா சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு செக்யூரிட்டி ஃப்ளா தட் அலோ மீ டு டேக் ஓவர் என்டையர் அக்கௌண்ட் வித்தவுட் என்டரிங் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட். ஓகேவா, ஸோ வந்து எனக்கு யூசர் நேம் தெரியும், பாஸ்வேர்டு இல்லாமல் நான் என்னால் அந்த அக்கௌண்ட் ஹேக் பண்ணோம்னா அது ஒரு அக்கௌண்ட் டேக் ஓவர். இல்லை ரெண்டுமே தெரியாது, அக்கௌண்ட் யூசர் நேமும் தெரியாது, பாஸ்வேர்டும் தெரியாது, டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட் கால் பண்ணால் அதுவுமே ஒரு அக்கௌண்ட் டேக் ஓவர். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து லீட் பண்ணுறது அக்கௌண்ட் டேக் ஓவர் பக்ஸ். இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, மெத்தடாலஜிஸ், அதெல்லாம் வந்து நம்ம பக் பவுண்டியில் வந்து பார்ப்போம் டுமாரோ செஷனில். ஓகே, அண்ட் டேட்டாபேஸ் ப்ரீச்சஸ். டேட்டாபேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கான்ஃபிக் பண்ணுறப்போ HT-Accessல வந்து .db ஃபைலை வந்து பப்ளிக்காக வச்சுருப்பாங்க. .db ஃபைல் பப்ளிக்காக இல்லை .SQL ஃபைல் பப்ளிக்காக இருந்ததுன்னா மொத்த டேட்டாபேஸுமே வந்து நமக்கு ப்ளைன் டெக்ஸ்ட்டாகவே நமக்கு வந்து ப்ரௌசர்லேயே வியூ பண்ணும், அது ஒன்று. அண்ட் டிபி வந்து இன்ஜெக்ஷன் பேஸ் பக்ஸுக்கும் வல்னரபிளாக இருக்கும். இன்ஜெக்ஷன்னா இப்போ SQL இன்ஜெக்ஷன், NoSQL இன்ஜெக்ஷன், MS SQL இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பேஸ் பக்ஸு நிறைய இருக்குது, அது மூலமாக query பண்ணி எடுக்க முடியும். அண்ட் டேட்டாபேஸோட வெர்ஷன் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். டேட்டாபேஸோட வெர்ஷன் மீன்ஸ் இப்போது நான் யூஸ் பண்ண ஒரு MS SQL யூஸ் பண்ணேன்னா அதோட வெர்ஷன் வந்து இன்றைக்கி அப் டு டேட்டாக இருந்தால் மட்டும்தான் செக்யூராக இருக்குன்னு சொல்ல முடியும். அது டவுன்கிரேடடாக இருந்ததுன்னா அதுவுமே வந்து எக்ஸ்ப்ளாய்டபிள் தான். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். செஷன் பேஸ்ட் அட்டாக்ஸ். செஷன் பேஸ்ட் அட்டாக்ஸ்ன்றது வந்து இப்போ கிளைண்ட் சைடு இருக்கிற மாதிரி வந்து பேக்எண்ட்மே சர்வர் சைடு எதனா ஒரு செஷன் இருக்கும், அந்த செஷனை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணுறோமா, செஷன் ஹைஜாக் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பேக்எண்டில் வந்து செஷன் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. குக்கீஸை வந்து செஷன் தான் லைக் பேக்எண்ட் சர்வர் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ நான் ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா அதை வச்சு நமக்கு ஒரு குக்கி ஜென்ரேட் பண்ணி தரும். குக்கினா ஒன்றுமே இல்லை, இப்போ இங்கே வந்து குக்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு சில வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் குக்கீஸ். ஓகேவா, இது ஒரு ஆட் ஆன், நான் ஆட் ஆன் வச்சு தான் நான் விசிபிளாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா ஒரு சில குக்கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு எனக்கு ப்ளைன் டெக்ஸ்ட்டாக எனக்கு தெரியல, சம்திங் ஏதோ ரேண்டமாக இருக்குது. அது எது கிரியேட் பண்ணுன்னா பேக் அண்ட் சர்வர் கிரியேட் பண்ணி எனக்கு கிளைண்ட் சைடுக்கு அனுப்புது. ஸோ அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எதனா ஒரு மேத் அல்காரிதம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளாலே ஓனாக அந்த செஷனை வந்து வேலிட் செஷனை கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா we can easily take over the entire account. ஓகே, ஸோ அதான் செஷன் பேஸ்ட் அட்டாக்ஸு. ப்ரூட் ஃபோர்சிங் அட்டாக்ஸ். ப்ரூட் ஃபோர்சிங்கிறது வந்து ஒரு லாகின் ஃபார்ம் இருக்குது, லாகின் ஃபார்மில் வந்து யூசர் நேம் எனக்கு தெரியும், பாஸ்வேர்ட் தெரியாது. அப்போ அந்த டைம் வந்து என்கிட்ட ஒரு வேர்ட் லிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம SSH பண்ணோம் இல்லையா ஐஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு வேர்ட் லிஸ்ட்டில் மல்டிபிள் பாஸ்வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதை லோட் பண்ணி நம்ம ஹேக் பண்ணுறது தான் ப்ரூட் ஃபோர்சிங் அட்டாக் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் கிளைண்ட் சைட் அட்டாக். நெட்வொர்க் பேஸ்ட் அட்டாக்ஸ், ஓல்டு வெர்ஷன் ப்ரௌசர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், ஹேக்கிங் சோஷியல் அக்கௌண்ட்ஸ் யூசிங் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் பக்ஸ் அண்ட் ஃபிஷிங் அட்டாக்ஸ். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போது நெட்வொர்க் பேஸ்டு அட்டாக்ஸ் வந்து பார்ப்போம். நெட்வொர்க் பேஸ்ட் அட்டாக்ஸில் வந்து
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற கனெக்ஷன்ஸ் நெட்ஒர்க்கில் HTTP அண்ட் HTTPS சொல்லுவாங்க. இப்போ நம்ம சோஷியல் மீடியா எல்லாமே வந்து TCPயில் HTTP ப்ரோட்டோக்காலில் தான் ரன் ஆகுது, HTTPS ஓகேவா. ஸோ HTTPS 443 ரன் ஆகும், HTTP 480 ரன் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் HTTP அண்ட் HTTPS என்னென்னு பார்த்தீங்கன்னா, HTTP வந்து plain டெக்ஸ்ட்டாக வந்து சென்ட் பண்ணும், HTTPS வந்து செக்யூராக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, லைக் பூட்டு மாதிரி, அது வந்து என்னன்னாக்கா செக்யூராக இருக்குன்றது சொல்லுது. இது வந்து HTTPSல வந்து ரன் ஆகுது ஓகேவா. அதே இந்த மாதிரி இல்லாமல் லைக் ரெட்டில் வரும், அது வந்து HTTP மட்டும் வரும் ஓகே. அந்த மாதிரி இருந்தால் இது வந்து plain டெக்ஸ்ட்டாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது என்னென்னா மேன் இன் த மிடில் அட்டாக்னு ஒரு அட்டாக் இருக்குது, அண்ட் மேன் இன் த ப்ரௌசர் அட்டாக். இது என்னன்னாக்கா, நான் உங்கள் நெட்ஒர்க்கில் யாரோ ஒரு அட்டாக்கர் வந்து லாகின் பண்ணி இருந்தாங்கன்னா, லைக் உங்கள் நெட்ஒர்க் நீங்கள் ஒய்ஃபைல அதிலே வந்து கனெக்ட் ஆயிருந்தாங்கன்னா, இல்லை நீங்கள் பப்ளிக் நெட்ஒர்க்கில் இருந்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸை ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த அட்டாக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் கூகுள், மைக்ரோசாஃப்ட் அண்ட் எல்லாம் இன்றைக்கி இருக்க எல்லாருமே வந்து SSL வந்து யூஸ் பண்ணாங்க. SSL யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி உங்கள் டேட்டா வந்து சென்ட் பண்ணாங்க. ஸ்டில் அது வந்து டவுன்கிரேட் பண்ணி அதாவது HTTPSலேருந்து HTTPக்கு டவுன்கிரேட் பண்ணி அவங்களால இந்த அட்டாக்ஸை வந்து திருப்பியும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி திங்ஸுக்கு நம்ம வந்து போகாமல் நம்ம செக்யூராக யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க VPN யூஸ் பண்ணலாம், ப்ராக்ஸி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்க வந்து உங்கள் ப்ராக்ஸி நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அப்போவுமே இதை பண்ண முடியும் ஓகேவா. எனிவேஸ் நம்ம வந்து நார்மலாகவே VPN ப்ராக்ஸி இல்லாமல் நம்ம செக்யூராக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் எல்லாமே ட்ரஸ்டபுளாக இருந்ததுனா, இல்லை அப்ளிகேஷன் ட்ரஸ்டபுளாக இருந்ததுனா ஓகேவா. ஸோ இதான் நம்ம இதில் பார்க்க போகிறது. ஐ திங்க் ப்ரீவியஸ்லி பண்ணியிருக்கேன் யா. ஸோ இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணுறது, ஃபிஷிங் எப்படி வந்து பண்ண சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்னாப்சாட் இது ஒன்று காமிச்சிருந்தேன். அதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷிங் மாதிரி தான். பட் இந்த வாட்டி வந்து நான் எந்த ஒரு சர்வர்லேயோ இல்லை எதுலேயுமே வந்து நான் லாக் பண்ணி இப்போ வைக்க போகிறதில்ல. நான் லோக்கல் மிஷின்லேயே வந்து நான் ரன் பண்ணி காட்ட போகிறேன் ஓகே. ஸோ எப்படி வந்து ஒரு ஹேக்கர் செட் பண்ணுறாங்க உங்களோட மிஷின் சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுவும் டெர்மினேட் ஓகே. ஷெல் ஓப்பன் பண்ணிக்கலாம், CD டெஸ்க்டாப். ஸோ இந்த சிடினா என்னென்னா சேஞ்ச் டைரக்டரி ஓகேவா. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ இதில் ஸோ இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இன்ஸ்டாகிராமில் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகே. சம் ஃபைல்ஸ் வந்து இங்கே இருக்குது, இல்லை PHP ஃபைல்ஸும் இருக்குது. ஸோ இந்த PHP ஃபைல்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் sudo PHP -S என்னோட IP வந்து கொடுத்துருக்கேன், லூப் பேக்கே நான் கொடுத்துருக்கேன் ஓகே. 1:80 கொடுக்குறேன் நான் ஓகே. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து இங்கே ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன் யூஸிங் PHP அண்ட் HTML. ஒரு ஃபேக்கான ஒரு லாகின் பேஜ் மாதிரி ஒன்று நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக லாகின் பேஜில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேஜ் என்ன பண்ணோன்னா, ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சர்வர் தேவை. அதுக்கு தான் வந்து நான் PHP சர்வர் வந்து யூஸ் பண்ணேன், பிகாஸ் நான் யூஸ் பண்ணது PHP ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து இது ஒரு URLன்ற மாதிரி வச்சுப்போம். இதுவுமே நம்ம வந்து Nginx போட்டோ இல்லை வேறு எதுனா அதில் போட்டு நம்மளால் ஸ்டாட்டிக் ஐபியாக மாற்றி யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ண முடியும். பட் இப்போது எனக்குள்ளேயே நான் பண்ணுறதுனால நான் அதை பண்ணலை. Firefox ஓப்பன் பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தா எனக்கு வந்து லாக் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பேட்ச் வந்து நமக்கு இங்கே கேட்குது. நான் அப்ளை பண்ணுறேன். நான் இங்கே வந்து ரேண்டமாக சம் திங்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், அண்ட் பாஸ்வேர்டும் நான் ரேண்டமாக தரேன். டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். சப்மிட் கொடுக்குறேன், நாட் நோ கொடுக்குறேன். இப்போ இமெயில் கன்ஃபர்மேஷன் கேட்குது, இமெயிலும் சம்திங் ரேண்டமாக கொடுக்குறேன். ஸோ நான் என்ன டைப் பண்ணுறது எனக்கே தெரியாது ஓகேவா. நான் சப்மிட் கொடுத்துறேன், ஆட்டோ ஓகே. வெரிஃபிகேஷன் பேட்ச் வந்து வந்துருச்சுன்னு சொல்லுது. ஸோ நான் என்ன கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது, பட் எக்ஸாக்டாக நான் என்ன கொடுத்தனோ அது வந்து எனக்கு இங்கே சேவ் ஆகிருக்கும். சரி யூசர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும் ஒரு ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஃபிஷிங் வந்து நம்ம இதே வந்து பெர்மனெண்ட்டாக நமக்கு ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணிக்கணும்னா சொன்ன மாதிரி 000 வெப் ஹோஸ்டிங்கில் பண்ணிட்டு பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் கிரெடென்ஷியல்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீல் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க நினச்சாங்கன்னா இந்த பேஜை வேறு மாதிரி கூட டிசைன் பண்ண முடியும் ஓகேவா. இது ஜஸ்ட் அ டெம்ப்ளேட் தான் ஓகே. இதுவுமே ஒரு கான்செப்ட்டு ஹேக் பண்ணுறதுக்கு. அண்ட் யா FB ஹேக்கிங். ஸோ இந்த அட்டாக் வந்து லைவாக வந்து இப்போ என்னால் பண்ண முடியும். நான் இப்போது இந்த DNS வந்து நான் ரீபாயிண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே மீட் வராது. அதனால் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக காமிச்சிடுறேன் ஓகேவா.
ஸோ சில பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் ஃபுல்லாக காட்டல, கொஞ்சம் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இன்கேஸ் அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு லிங்க் மட்டும் ஷேர் பண்ணேன். யா, ஸோ இதில் வந்து இங்கே ஒரு வீடியோ இருக்குது இல்லையா, இதுதான். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்கிறேன். என்னோடய மிஷினில் வந்து நான் டிஎன்எஸை வந்து ரீபாயிண்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? fb.com கொடுத்தாக்கா என்னோடய வெப்சைட்டை வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ என் நெட்ஒர்க்கில் கனெக்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே FB ஆக்சஸ் பண்ணும்போது என்னோடய நெட்ஒர்க் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்கே வந்து ஒரு POC மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது வந்து இப்போ நீங்கள் பார்த்த அதே ஐஃபோன் தான். fb.com கொடுத்து கோ கொடுக்குறேன். ஸோ அது வந்து பாயிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி, இப்போ பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து லாகின் கேட்குது. ஸோ மேலே பாருங்கள், அது fb.com மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நமக்கு லாக் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸுமே வந்து பண்ண முடியும். நான் அவங்க வந்து டொமைன் வந்து ஃபேக்காலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. எக்ஸாக்டாக facebook.com டொமைன்லேயே போய்ட்டு கூட அவங்களால அட்டாக் பண்ண முடியும். பட் நீங்கள் கனெக்ட் பண்ணுற நெட்ஒர்க் பேஸ் பண்ணி தான் இதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து அன்னோன் நெட்ஒர்க்கில் கனெக்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே பாசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதான் வந்து டிஎன்எஸ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நான் காமிச்சது. இந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வி லேர்ன்ட் லைக் இப்படிலாம் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லாம் ஹேக் பண்ணான்னு சொல்லிட்டு அதே மெத்தட் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு இது போனாலுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த விஷிங் ஸ்பேஸ் ஃபிஷிங் அது மாதிரி நிறைய இருக்குது இல்லை. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கே ஒரு கோராக எடுத்து லேர்ன் பண்ணும்போது பார்ப்பீங்க. இப்போ பேங்க் க்ரெடென்ஷியல்ஸ் எப்படி ஹேக் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்கை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் க்ளோன் பண்ண முடியாது. அவங்களோட சைட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும். வி நோ தட் அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியும் சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், HDFCயில் வந்து எதனா ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நெட் பேங்கிங் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறேன். HDFCயே போகிறேன். நெட் பேங்கிங் போர்ட்டல் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் ஓகே இதில் லாகின் இருக்குது. HDFC இது ஓகே ஃபைன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு என்னென்னா இந்த நெட் பேங்கிங்கோட க்ரெடென்ஷியல்ஸை வந்து நான் ஸ்டீல் பண்ணணும். எனக்கு வந்து எதுவும் பண்ணக்கூடாது, லைக் நான் ஒரு லிங்க் அனுப்பக்கூடாது, எதுவுமே பண்ணாமல் இந்த நெட் பேங்கிங் க்ரெடென்ஷியல் ஸ்டீல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கு வந்து கீலாகர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கீலாகர் வந்து 2 டைப் இருக்குது. சாஃப்ட்வேர் பேஸ்டு கீலாகர், ஹார்ட்வேர் பேஸ்ட் கீலாகர். ஹார்ட்வேர் பேஸ்ட் கீலாகர் வந்து கொஞ்சம் கஷ்டம் நம்ம இதை போய் டெலிவரி பண்ணுறது. பட் சாஃப்ட்வேர் ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் ஆகட்டும், அடோபி, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பெய்டு வெர்ஷனை கிராக்டாக நமக்கு ஆன்லைனில் கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அது மூலமாக நமக்கு வந்து எந்த ஒரு ரேன்சம்வேர் அட்டாக் நடக்கலன்னு இருக்கும். ரேன்சம்வேர் அட்டாக் நடக்கல, அட் த சேம் டைம் உங்கள் டேட்டா வந்து அதில் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன டூல் தான் நான் இப்போ காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ இது பைத்தானில் தான் பண்ணியிருக்கிறது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, எல்எஸ் ஸ்டெப் பேக் வந்துடுறேன். எல்எஸ் ஓகே. ஸோ இங்கே வந்து கீலாகருக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருக்கேன். ஓகே, நான் ஜஸ்ட் பைத்தான் போட்டு கீலாகர் வந்து நான் ரன் பண்ணிடுறேன். ஓகே, கீலாகர் ரன் பண்ணுறேன். பிஃபோர் தட் நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிடுறேன். இங்கே இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்த ஃபைல்ஸு இதை விட்டுருங்க. இப்போ நம்ம கீலாகிங் பார்க்குறோம். keylog.txt ஒன்று இருக்கு இல்லையா, இதில் இப்போ எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மிஷினில் நடக்கிறத வந்து அப்படியே எனக்கு சர்வரில் கொடுத்துரும். ஓகே, சர்வர்லனா நான் எங்கே இருந்தாலுமே அந்த ஃபைல்ஸ் வந்து நான் ரீட் பண்ண முடியும். இல்லை எனக்கு மெயில் வர மாதிரி வச்சுக்கலாம், அது விட்டு SMS வர மாதிரி பண்ணிக்கலாம், எல்லாமே ஆட்டோமேட்டடாக பண்ண முடியும். ஓகேவா? இப்போது இங்கே இது வந்து ஒரு விக்டிம் மிஷினாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரி, 3 யூஸ் பண்ண பைத்தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே வந்து இந்த மாதிரி பைத்தான் போர்டெலாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க சாஃப்ட்வேரில் பைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம். இப்போது நான் இங்கே வந்து
டைப் பண்ணுறேன். என்னோடய க்ரெடென்ஷியல்ஸ் நான் டைப் பண்ண நினைப்போம். என்கிட்ட HDFCயில் பேங்க் அக்கௌண்ட்லாம் இல்லை, நான் சும்மா டைப் பண்ணுறேன். தப்பாக கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு சம்திங் எனக்கே தெரியல நான் என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரேண்டமாக நான் டைப் பண்ணுறேன். லாகின் கொடுக்குறேன். ஓகே, தப்புன்னு வருது. இங்கே எனக்கு எதுவும் வரல. ஓகே, நான் அதே ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் டைப் பண்ணது இங்கே வந்திருக்கு பாருங்கள், பாஸ்வேர்ட் அண்ட் அதர் க்ரெடென்ஷியல்ஸ். ஸோ இது வந்து நான் யூசர் நேம் கொடுத்தது அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தது எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ் வந்து இதை வந்து ஸ்டீல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிருக்கிறது என்னென்னா, டீட்டெயில்ஸ் செய்கிறத கீலாக்ஸ் டீட்டெயில்ஸை எடுத்து என்னோடய சர்வருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்வஸ்ட்டாக சென்ட் பண்ணுறேன். சர்வரில் நான் வந்து PHP கோட் எழுதியிருக்கேன். இதுதான் அந்த கோடு. இந்த கோடில் என்னென்னாக்கா வர டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மூலமாக தான் என்னால் இப்படி ஸ்டீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஈஸியாக ஸ்டீல் பண்ணிடுவாங்க சேம் டைம். அண்ட் இது இல்லாமல் சில டைம் வந்து பேங்க்கில் வந்து நமக்கு அனுப்புகிற மெயிலு, ஆஃபர் மெயில், இந்த மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் மணி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கேம் லிங்க்ஸ், இதில் வந்து உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் வந்து ஃபேக்காக நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு உண்மையிலே வந்து உங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து எடுத்துருவாங்க. இதுவும் ஒரு டெக்னிக். ஓகேவா? நான் பண்ணது வந்து கீ லாகின் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ யா, ஸோ நாளைக்கு சிஸ்டம் ஹேக்கிங், மால்வேர் அனாலிசிஸ், அப்புறம் வெப் பென் டெஸ்டிங் இதெல்லாமே பார்ப்போம். ஓகேவா? ஸோ யா, இன்றைக்கி செஷன் இதோட முடியுது. நம்ம வந்து Q&A செக்ஷனுக்கு போகலாம். இதுதான் என்னோடய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். வேணா ஃபோன் ஒரு வாட்ஸ்அப் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோடய வெப்சைட்டு அண்ட் இமெயில் ஐடி தான். வெப்சைட்டில் போனால் என்னோடய இன்ஸ்டாகிராமோடது எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராம் இதான் என்னோடது. ஓகே, அதில் காமிச்சிடுறேன். ஸோ இதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. ஓகே, வேணால் நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. எல்லா அப்டேட்ஸுமே வந்து நான் இதில் போட்டிருக்கேன். தான் லிங்க். ஓகே, ஓகே யா, அதே மாதிரி கம்பெனி பேஜுமே வந்து இதில் ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் கேட்ட மாதிரி யூனிவர்சிட்டியோட கோர்சஸ் இருந்து எல்லாமே யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து போய் விசிட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ வெபினாரும் அப்பப்போ கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய அவேர்னஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ நம்ம இப்போ Q&A செக்ஷன் போகலாம்.